கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கிருபையாக பாதுகாத்து இந்த மாதத்தின் கடைசி நாட்கள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய கிருபைக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆன்லைனில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, உங்களுடைய மகிமையினால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சுதரம், உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் குடி வந்திருக்கிறோம் அப்பா. ஓ சுதரம், ஒவ்வொரு ஆண்டவரை குடியிருக்கிற உடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நீர் இறங்கி வந்து உலாவுவீராக, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக. இந்த ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான நேரமாக காணப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுது முதல் பாடலாக தேவனை துதித்திடுவோம். இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். இருவையால் நிலம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். இருவையால் நிலம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உடைத்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம். சாகும் வரையில் உடைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவசாயனாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம்.
தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, ஆமென். அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பாடலை எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கைதட்டி ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை, நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவரை நம்ம எல்லாரும் கொண்டாடி நாம் மகிழ்வோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடுமே பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடுமே பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கைமட்டி சொல்லுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். மனதுருக்கம் உடையவரே, மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பது வல்லவர். உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. உன்னினைவாய் இருக்கின்றார், ஓடிவா என் மகளே. நாமே கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம்பில்
துடைத்திடுவார் உன் கண்ணீரெல்லாம், துடைத்திடுவார் கரம் பிடித்து நடத்திடுவார். என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். என்னவெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா நோய்களெல்லாம் தீர்த்துடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடிப்பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே, பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி பாவமெல்லாம் போக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார். பயங்களெல்லாம் நீக்கிடுவார், பாவமெல்லாம் போக்கிடுவார். பயங்களெல்லாம் நீக்கிடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆவியினால் நிரப்பிடுவார், அதிசயம் செய்திடுவார். ஆமென். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நம்ம இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் அனுபவம் ஸ்தோத்திரம் அனுபவம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இயேசுவே நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஓ ரஷந்துனியா கதுரபல ஷந்துனியா கதரவு. ஓ ரிஹதனலம் தனமா. ஓ சக்கரஹதனமா. உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உந்தன் நாமம்
உயர்ந்தது, உந்தன் நாமம் உயர்ந்தது, உம்மை போல யாருண்டு. மகிமையே, மாட்சிமையே, உந்தனையே தொழுகிறோம் என் வாழ்விலே. உந்தயமே உம்மை சேவிக்க வாழ்கின்றேன். ஓராது நமதுனியா ஊரிகல சங்கரகலந்தனமா. ஓ ஹalleluya, அவரை உயர்த்துவோம். அவர் மாறாதவர், ஓ மகிமை நிறைந்தவர். ஹalleluya, மாட்சிமையுள்ள தேவன் அவர். ஒருவரும் சிறகுறாத ஒளியில் வாசம் பண்ணுகிற, ஓ ஹalleluya, வெளிப்படி நட்சத்திரம், ஓ பிரகாசமான பேரொளி. ஹalleluya, ஹalleluya, ஓ மனிதரே ஒருவரும் ஒரு காலம் கண்டிராத, ஓ சர்வ சக்தி படைத்த ஜீவனுள்ள தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஹalleluya, ஹalleluya. ஓ ரகதனா மலத்துனா கதர பல ஷபல பல பல பலபா. ஓ மே ஆராதிக்கிறோம், ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாட்சிமையுள்ளவரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. மாறிடாதே என் நேசரே, துதிக்கு கரைகளை வைத்து சொல்லுவோம். மாறிடாத என் நேசரே, மாறிடா கம்பஹன்னியா என் நேசரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். ரட்சகா என் தேவா, உம்மை ஆராதிக்கின்றோம்.
உங்களுடைய பிரசனம் அலையலையா இறங்கட்டும் ஆண்டவரே. ஆராய்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேல தேவனுடைய மகிமையை கட்டவிழ்க்கிறோம், தேவனுடைய பிரசனத்தை கட்டவிழ்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் அந்த மகிமையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த மகிமை உங்களை நிரப்புகிறது. கர்த்தருடைய மகிமையை வாஞ்சியோடு ஆர்ப்பரித்து வாய்களை திறந்து பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் திற மகளே, நான் உன்னை நிரப்புகிறேன், நன்மை நான் நிரப்புகிறேன். ஓ ஹாரி, உன் வாயை நான் நன்மை நான் திருப்தியாக்குவேன். கல்லுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாக மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரபா ஷக்கர கலகதரபா. உன் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் சுகமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு, ஓ ஹல்லேலூயா, உன்னை தப்புவிக்கிற கர்த்தர் உங்களை கர்த்தர் நன்மை நான் நிரப்புவாராக. எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. ரேகா ரபலபல ஷபலபலபலபா. ஓ ரேகா தனமா கர்த்தர கலபல ஷபலபலபலபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகள் தொடர்வதாக, ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரேகா பல ஷக்கர கதரபல ஷபலபலபலபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நிகதரா ஷந்தரா கதரியா கதிபோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லுவோம், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராக இருக்கிறார். அவரை ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்று ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர் இயேசுவே, அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. பாத்திரரே சொல்லுவோம், துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை உராதனமஷந்துரியா. துதிக்கு பௌராணதினா ஓதனஹானிதோ ஓ ஷகதீனமக்தது நீதலதானமஹஷகரோ. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம்மை போல யாரும் இல்லை. அற்புதங்களை செய்வதில் உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, அற்புதங்களை தேவனே, அதிசயங்களை தேவனே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் ஐயா, அதிசயங்கள் நடப்பதா.
போல யாரும் நல்ல ஆண்டவரே, உம்மை போல யாரும் அல்லப்பா. ஓ ஹalleluya. உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அத்தனை கோடி ஜனங்களிலும் நீ பெரியவர். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நீ பெரியவர். நீர் மாறாதவர், நீர் அற்புதமானவர், அதிசயமானவர். உம்மை ஆராதிப்பது எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் அப்பா. உம்மை தொழுது கொள்வது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சாக்கியம் ஆண்டவரே. இந்த மண்ணான குப்பையான ஹalleluya பாவிகளாக துரோகிகளாக இருந்த எங்களை கழுவி சுத்திகரித்து உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை துதிக்கிற ஜனங்களாக எங்களை ஏற்படுத்தினீரே. ஓ மன்னான் முழுவதும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிதை போல எக்காலத்திலும் எப்பொழுதும் துதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தங்கப்பா. ஹalleluya. நான் எங்களோடு இணைந்து ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கிருபையின் கட்டளைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளோடு பேசுவாராக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாகியிருந்து அவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையிலே நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திலும் இந்த வார்த்தைகள் மூலமாக உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இடைப்படுவீராக, பேசுவீராக. பேசுகிறவர் நாங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே. உடைய ஜனங்கள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுபடியாக ஜெபிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவர். நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களில் இருக்கிறார், உங்களில் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நாம் எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? அவருடைய ஆசீர்வாதங்களை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? அவருடைய நன்மைகளை எங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம்? அது எங்கேயும் அல்ல, ஆண்டவர் வேறு எங்கேயும் அல்ல, உங்களில் வாசமாய் இருக்கிறார். எனக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார், உங்களில் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உங்களில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவராம்? உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், மகா ஆச்சரியமான தேவனாக இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால் நம்மளையும் கர்த்தர் உயர்த்துவார், நம்மளையும் கர்த்தர் பெரியவர்களாக தேவன் மாற்றுவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை சொல்வதுண்டு. ஒரு கூரை வீட்டில் ஒரு வயதான பாட்டி இருந்தார்கள். அந்த பாட்டி இருக்கிற வரைக்கும் அந்த பாட்டியை யாரும் காண வருவது கிடையாது. அந்த கூரை வீட்டுக்கு யாரும் வருவது கிடையாது. காரணம், அது ஒரு சாதாரண வீடு. அந்த வீட்டில் இருக்கிற அம்மா சாதாரண வயதான பாட்டி அம்மா. ஆனால் அதே கூரை வீட்டுக்குள்ள ஒரு பெரிய அதிகாரி, ஒரு பெரிய முதலமைச்சர் மாதிரி ஒரு பெரிய அதிகாரி அந்த வீட்டுக்குள்ளாக வருவார் என்றால் என்ன நடக்கும்? சுந்தரம். அதுவரை அந்த கண்டுகொள்ளாத அந்த வீட்டுக்கு அநேகர் வருவார்கள். அந்த வீடு கூரை வீடாக இருக்காது, அந்த வீடு மாறிவிடும். சுந்தரம். இது போலத்தான் நாம் ஒருவேளை சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஆனால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. சுந்தரம். அந்த பெரியவர் நமக்குள்ளாக இருக்கிறபடியினால் நம்மளை தேடி ஆசீர்வாதங்கள் வரும், நம்மளை தேடி நன்மைகள் வரும். ஸ்தோத்திரம். அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். நம்மில் வாசமாய் இருக்கிறவர் பெரியவர். இன்னைக்கு அநேகர் மிகவும் தாழ்வு மனப்பான்மைக்குள்ள காணப்படுகிறார். சுந்தரம். நான் ரொம்ப முட்டாள், எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகாது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னும் ரொம்ப தாழ்த்துறது, நானோ ரொம்ப மண்ணு புழு பூச்சி இப்படி சொல்லி. ஹல்லேலூயா. சுந்தரம். நமக்குள்ளாக இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினால் நம்மளையும் கர்த்தர் உயர்த்துவார். சுந்தரம். நாம் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராக இயேசு நமக்குள்ளாக வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் பெரியவர். சுந்தரம். அதுபோல தேவனுடைய காரியங்கள் எல்லாம் பெரியது என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி,
கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக இருக்கிறார். ஆமென். சொல்றார். எப்படி நம்முடைய ஆண்டவர் அவர் பெரியவரோ, இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய இரக்கங்களும் மகா பெரியது. ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் அவர் உங்க மேல வைத்திருக்கிற இரக்கம் அது மகா பெரியது. தேவன் உங்க மேல வைத்திருக்கிற இரக்கம் சாதாரணமான இரக்கம் அல்ல, மிக பெரியதான இரக்கம் நம்ம மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய தேவன் குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேவன் ஒரு சாதாரண தேவன் அல்ல, இரக்கம் நிறைந்த தேவன். வேதம் சொல்லுகிறது இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், மனதுருகிற தேவனாக இருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நாயினூர் அவள் விதவை தன்னுடைய இழந்து பணத்தினுடைய மகனை கொண்டு வரும் பொழுது அவள் மனம் கசந்து அழுகிறாள். அழுதாள் அவள். இயேசு அந்த விதையுடைய கண்ணியை கண்டு மனதுருகினார். அவர் இறங்கினார். அவர் இரக்க மகா பெரியது. அந்த இரக்கம் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாவதாக, அவருடைய மனதுருக்கம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுவதாக. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார் அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவருடைய இரக்கம் மகா பெரியது. தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய இரக்கத்தை நாம் சார்ந்து கொள்வோம். இன்றைக்கு பிசாசு நம்மோடு பேசுவார். ஆண்டவர் மேல கோபமா இருக்கிறார், ஆண்டவர் உன்னை கண்டிப்பார், ஓ ஆண்டவருக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது என்று பிசாசு தவறான காரியத்தை சொல்லுவார். நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன், தேவனுடைய இரக்கங்கள் மகா பெரியது. உங்க மேல தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் தேவனுக்கு விரோதமாக, தேவனுக்கு பிடிக்காத பாவங்களை நீங்கள் செய்திருந்தாலும் தேவன் இன்னும் உங்க மேல இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஓ தேவன் இன்னும் தம்முடைய இரக்கத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். காரணம் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. எனவே அந்த இரக்கம் செய்கிற அந்த சுதரம், அந்த கிருபாசன தன்னை நாம் நெருங்கி கிட்டி செல்வோம். அவருடைய இரக்கம் மகா பெரியது. அவர் இன்னும் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இன்னும் இறங்கி உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எனவே குற்றமான சாட்சியோடு தூரத்தில் இருக்கிறீர்களா? என்னுடைய இரக்கம் உங்களை அழைக்கிறது. வா மகனே, என்னண்டே வா. ஓ நான் உனக்கு இறங்குவேன், நான் உனக்கு உருக்கமான இரக்கங்களால் நான் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் பெரியவரோ அவருடைய இரக்கங்கள் பெரியது. ஆமென். சொல்ல யோசித்து பாருங்க. மனுஷனாகிய நமக்கே இரக்கம் வருகிறது. ஒரு போதகர் சொல்லுவார், ஆமென், நமக்கு வருகிற இரக்கம் எல்லாம் அவர் நமக்கு கொடுத்த இரக்கத்துல ஒரு சொட்டு தான் நாம இறங்குகிற இரக்கம். ஹல்லேலூயா. தேவனுக்கு எவ்வளவு இரக்கம் இருக்கும். அவர் நமக்கு கொடுத்த இரக்கமே நம்ம எவ்வளவு இறக்கப்படுகிறோம் என்றால் தேவன் எவ்வளவு இரக்கமுள்ளவர். வேதம் சொல்லுகிறது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. எனவேதான் தாவீது சொல்லுகிறார், நாம் கர்த்தருடைய கையில் விழுவோம், கர்த்தருடைய கையில் விழுவோம். அவருடைய இரக்கங்களை நாம் நம்புவோம். தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். தேவனுடைய காரியங்கள் எதிராக பெரியது என்பதை குறித்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக தேவனுடைய இரக்கங்கள் பெரியது. ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஒரு காரியத்தை வாசிப்போம். 76ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 76:1. யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், அவருடைய இஸ்ரவேலில் அவருடைய நாமம் பெரியது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக எது பெரியது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் பெரியது. முதலாவதாக பார்த்தோம் அவருடைய இரக்கங்கள் பெரியது. இரண்டாவதாக அவருடைய நாமம் பெரியது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது? நம்முடைய தேவனுடைய நாமம் மிகப்பெரிய நாமம். ஆமென். சுதரா உலகத்தில் இருக்கிற எல்லா நாமத்தை காட்டிலும் இயேசுவின் நாமம் பெரிய நாமம். எனவே தான் அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது பேய்கள் ஓடுகிறது. அந்த நாமத்தை நாம் சொல்லும் பொழுது வியாதிகள் சுகமாகிறது. ஆமென். சுதரா ஃபாதர் பாடியிருக்கிறார், உங்க பெயரால் கை நீட்டினால் நோய்கள் எல்லாம் மறையுதையா. கை நீட்டினால் போதுமா, அவருடைய பெயரை சொல்லி நோய்கள் எல்லாம் மறைகிறது. ஹல்லேலூயா. காரணம் அவருடைய நாமம் மிக பெரிய நாமம். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த நாமத்தை தேவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அந்த நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இவ்வளவு ஒரு அருமையான வாக்குத்தத்தை பாருங்களே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இன்றைக்கு அநேகர் நம்ம அதை விசுவாசிக்கவே இல்லை. கர்த்தருடைய நாமத்தின் விசுவாசமே இல்லை. ஆமென். இயேசு இயேசு என்று நாம் சொல்லி பழகிவிட்டோம். ஆமென். எதற்கெடுத்தாலும் இயேசு என்று சொல்லுகிறோம்.
ஆனால் அந்த நாமத்துல எவ்வளவு வல்லமை இருக்கிறது, கர்த்தர் அந்த நாமத்தை குறித்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு உண்மை, அது எவ்வளவு ஆணித்தரமாக இருக்கிறது. என் நாமத்தால எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறாரே, எதை வேணாலும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் அதை நமக்கு ஆண்டவர் செய்வர் என்று வாக்குப்படுகிறார். எனவே இயேசுவின் நாமத்தினால கேளுங்க, இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. என்ன ஆசீர்வாதம் வேண்டுமானாலும் இயேசுவின் நாமத்தினால கேளுங்க. உங்களுக்கு சுகம் வேண்டுமா? இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தினால கடன் பாரங்கள் விலகுவதாக என்று கேளுங்கள். இயேசுவின் நாமத்தினால வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக என்று கேளுங்கள். இயேசுவின் நாமத்தினால உயர்வுகள் உண்டாவதாக என்று கேளுங்கள். இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை கர்த்தர் செய்வர் என்று வாக்குப்பட்டிருக்கிறார். 14:14 மறக்காதீங்க. ஓ சுந்தரம், எவ்வளவு கர்த்தர் வசனத்தை நம்ம படிப்பதற்கு லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். யோவான் 14:14, என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமத்தினாலே நாம் கேட்போம். ஹல்லேலூயா. ஓ 23ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறார், தமது நாமத்தின் நிமித்தம் அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம், இயேசு என்ற நாமத்தின் நிமித்தம், அந்த நாமத்தில் இருக்கிற அந்த பெயர் நிமித்தம், அந்த நாமத்தில் இருக்கிற அர்த்தத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஓ சுதரம், இயேசு என்றார் நம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் எல்லாம் ஹல்லேலூயா. ஓ சுதரம், அந்த நாமத்தில் இருக்கிற அர்த்தத்தின்படியே தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். யெகோவா ஈரே என்றால் எல்லாம் பார்த்துக் கொள்வார். யெகோவா ரஃபா என்றால் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். யெகோவா சாலம் என்றால் அவர் நமக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ சுதரம், ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அந்த அர்த்தத்தின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஓ அந்த நாமத்தை விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். நீங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யூதாவில் அவர் அறியப்பட்டிருப்பார் என்று சொல்லப்படுகிறது. நம்ம தேவனை அறிந்து அவருடைய நாமத்தை நாம் அறிந்து அவரை நாம் துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டுமா? நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் பொழுது அங்கே கர்த்தர் இறங்கி வருகிறார். அவருடைய நாமத்தை எந்த அளவுக்கு மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று பாருங்களேன். ஹல்லேலூயா. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்கால்கள் முடங்கும்படிக்கு ஓ சுதரம் பிதாவாகிய தேவன் பெரிய நாமத்தை இயேசுவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த நாமம் இயேசுவின் நாமம். அந்த நாமத்தை நாம் சொல்லி நாம் பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது என்ற பாடல் பாருங்க. அந்த பாடலை பாருங்க. அந்த நாமத்தை சொல்லும் போதே அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுகிறது, நோய்கள் நீங்குகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும் பொழுது எத்தனையோ பேய்கள்லாம் ஓடி இருக்கிறது. இந்த பாடலை பாடும் பொழுது எத்தனையோ வியாதிகள்லாம் ஓடி இருக்கிறது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இன்றைக்கும் அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில தம்முடைய நாமத்தினாலே ஆண்டவர் செய்வாராக. அவருடைய நாமம் மிக பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். சுதரம். அடுத்தபடியாக ஆண்டுடைய கிருபை பெரியது என்பதை குறித்து நாம் தியானிப்போம். 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 86ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம், நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தேன். 117ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெரியது. தேவன் நம்மை வைத்த கிருபை பெரியது. தேவன் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது. கவனிங்க, தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். கிருபை பாராட்டுகிறார். கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிற அன்பு. அன்பு நிபந்தனையற்ற அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு பெயர் தான் கிருபை. தேவன் அந்த கிருபையை நம்ம மேல பாராட்டுகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் அந்த கிருபையை பாராட்டுகிறார். நம்ம ஒவ்வொரு மேல தேவன் அந்த கிருபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, ஆமென் சுதரம், உங்களுடைய கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. பவுலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் பவுலை என்று சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் அந்த கிருபையை நம்ம மேல வைத்திருக்கிறார். அந்த கிருபை அது பெரியது. அந்த கிருபை அது பெரியது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை நம்மை விட்டு விலகாது. காரணம் என்ன?
மலைகளை பார்க்கலும் தேவனுடைய கிருபை மிகப்பெரியது. உலகத்திலே மிகப்பெரிய மலை இமயமலை. எவ்வளவு பெரிய மலை, எவ்வளவு நீண்ட தொடர்மலை. அந்த மலையை காட்டிலும் அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா பர்வதங்களையும் காட்டிலும் தேவன் உங்க ஒவ்வொருவர் மேல வைத்திருக்கிற கிருபை பெரியது. தேவன் உங்க மேல கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய காருண்யம் பெரியது என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய காருண்யம் அது பெரியதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. சகரியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது. தானியம் பாலிவரையும் புதுரசம் திராட்சரசம் கன்னிகளையும் வளர்க்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய காருண்யம் பெரியது. ஆமென். சொல்றோம். கவனிங்க, காருண்யம் என்றாலும் இரக்கம் என்றாலும் கிருபை என்றாலும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தமுள்ள ஒரு வார்த்தைகள் தான். தேவனுடைய காருண்யம் பெரியது. தாவீது சொல்லுகிறார், உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தேவனுடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்லுகிறேனே, நம்முடைய தேவன் பெரியவர், அவருடைய காருண்யம் பெரியது. அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. தேவன் அந்த பெரியவர் யாருக்குள்ளாக இருக்கிறாரோ அவருக்குள்ளாக இருக்கிறவருடைய காருண்யம் பெரியது. அந்த காருண்யம் அவர்களை பெரியவர்களாக மாற்றும். உங்களை கர்த்தர் பெரியவர்களாக மாற்றுவார். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. சோதரம், தாழ்த்தப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பெரியவர்களாக மாற்றுவார். பெரியவருக்கு ஒத்த நாமத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். சகல ஜாதிகளும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சிறியவர்களாக இருக்கிறீர்களா? தூசி இருக்கிறீர்களா? குப்பையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உங்களை சிங்காசனத்தில் தேவன் அமர பண்ணுகிற அளவுக்கு தேவன் உங்களை பெரியவர்களாக உயர்த்துவாராக. அவருடைய காருண்யம் உங்களை பெரியவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா. எனவே ஸ்தோத்திரம். ஆமென். அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய நாமம் பெரியது, அவர் கிருபை பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. எவ்வளவு நல்ல தேவன்! அந்த தேவன் நமக்குள்ளாக அவர் வாசமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை குறித்து உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இங்க பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிறவனை ஒப்பிட்டு இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஒரே ஒரு மனிதனை நான் ஒப்பிட்டு அவனை விட இயேசு கிறிஸ்து பெரியவர் என்று நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த மனிதன் யார் என்றால், மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். மத்தேயு 12:42. தென் தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லையிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரீ இந்த சந்ததியாரோட நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். கவனிங்க, இந்த ஒரு வார்த்தை வருகிறது, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை பார்க்கலும் பெரியவரா? சாலமோனிலும் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர் என்று சொல்லப்பட்டது. அந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன், ஒரு ராஜா சாலமோனிலும் பெரியவரா? இந்த சாலமோன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் பார்ப்போமே. ஆமென். சொல்றோம். சாலமோனை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ராஜா, தாவீதுடைய குமாரன். அவனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஞானம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆமென். சொல்றோம், அவருக்கு ஒப்பாக யாருமே ஞானவான்கள் இல்லை. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு சுதரம் சாலமோனுக்கு விசேஷித்த ஞானம் உள்ளவராக அவர் காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம், சாலமோனுடைய ஞானத்தை குறித்து வாசிக்கும் பொழுது ஆமென், ஹல்லேலூயா. சுதரம், அங்கே சொல்லப்படுகிறது, அந்த ராஜஸ்ரீ அவள் சொல்லுகிறாள், சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டதை விட ஆமென் சுதரம் பாதி ஆகிலும் சாலமோனை குறித்து கேள்விப்படவில்லை. நீங்கள் 2 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் வந்து அதை என் கண்களால் காணமட்டும் அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. உம்முடைய பெரிய ஞானத்தில் பாதியாகிலும் அவர்கள் எனக்கு அறிவிக்கவில்லை. நான் கேட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கும் அதிகம் உண்டாயிருக்கிறது. கவனிங்க, இந்த சாலமோனுடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டார். ஆமென். ஆனால் வந்து பார்த்தா அவள் கேள்விப்பட்டது பாதி கூட ஆமென் பாதியாகிலும் கேள்விப்படவில்லையா? அந்த அளவுக்கு சாலமோன் ஞானம்
நிறைந்தவராக இருந்தார். சாலமோனுடைய ஞானத்தை கேட்டு இவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறதே. சாலமோனிலும் பெரியவர் உங்களில் இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளாக வாசமாயிருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சாலமோன் ஒரு ராஜா, நமக்குள்ளாக இருக்கிறவர் ராஜாதி ராஜா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ளாக வாசமாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். அவர் உங்களுக்கு புத்தியை தருவார். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பல தேசத்தில் இருந்த ஜனங்கள் அவரை பார்க்க வந்தார்கள். சாலமோனுடைய முக தரிசனத்தை பார்க்க வந்தார்கள். காரணம் சாலமோனுடைய ஞானம். அந்த சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆமென். ஏன் சாலமோனை காட்டும் விசேஷ ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தர முடியும். எனவே தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசிங்க, உங்களுக்குள்ளாக இருக்கிறவர். ஆமென். சுதரம் அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானார் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக ஞானம் உள்ளவராக, ஞானமாக நமக்குள்ளாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அறியாமைகள், பேதமைகள், அறிவீனங்கள், புத்தீனங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. ஞானவான்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சாலமோனை குறித்து சொல்லப்படும் பொழுது ஆமென். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் ராஜாவை யாரெல்லாம் தேடி வருகிறார்களோ அந்த சாலமோன் ராஜா எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புவாராம். இந்த சேபாவின் ராஜஸ்திரீ ஆமென் சுதரம் அவள் தன்னுடைய தேசத்திலிருந்து இந்த சாலமோன் ராஜாவை பார்ப்பதற்கு வந்தால் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவுக்கு கொண்டு வந்தவைகளை பார்க்கலும் அதிகமாய் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் ராஜாவாகிய சாலமோன் அவளுக்கு கொடுத்தார். கவனிங்க, இங்கே சாலமோன் அந்த சேபா தேசத்து ராஜஸ்திரீ கொண்டு வந்ததை பார்க்கலும் அதிகமாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ராஜஸ்திரீ கொண்டு வந்தது கொஞ்சம், ஆனால் திரும்ப தன் தேசத்துக்கு கொண்டு போனது அதிகம். ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் கவனிங்க, நம்ம கர்த்தருக்கு நாம் செய்வது கொஞ்சம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது அதிகம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனையில கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம், கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆமென். நன்றியோடு துதிபலியோடு கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மிகுதியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். சுதரம் ஹல்லேலூயா. ஓ சுதரம் கொஞ்சம் காணிக்கையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை மிகுதியாக தேவன் ஆசீர்வதிப்பாராக. சுதரம். எனவே அந்த சாலமோனை பார்ப்பதற்கு அவள் கொண்டு வந்ததை விட அதிகமாக அந்த ராஜா கொடுத்து அனுப்பினது போல உங்களுக்குள்ளாக இருக்கிறவர் ராஜாதி ராஜா. ஓ சுதரம் அவரை பார்க்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு திருப்பி கொடுத்து உங்களை அதைவிட அதிகமாகவும் உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவள் அந்த தேசத்துல வந்து எதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டாலோ எல்லாவற்றையும் சாலமோன் ராஜா கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு ராஜாவே ஆசைப்பட்டு கேட்கிறத கொடுத்தார் என்றால் ஆமென். இந்த வசனத்தை வைத்து கேளுங்கள். நீங்களும் சாலமோனை பார்க்கலும் பெரியவர் ராஜாதி ராஜா, அவர் இயேசு ராஜா. அவர்கிட்ட கேளுங்க, ஆசைப்படுறதை கேளுங்க, விரும்புறதை கேளுங்க. நியாயமான விருப்பங்களை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் சொன்னாரே, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்று சொன்னாரே, உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் ஆசைகளை கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் நிறைவேற்ற வல்லமில்லவராக அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த சாலமோன் அவர் சொல்லப்படுகிறது, அவர் வந்து ஒரு பெரிய செல்வ செழிப்புள்ள ஒரு ராஜாவாக மாறிவிட்டார். அவர் நாட்டில் சுதரம் தங்கம் அவ்வளவாக கொட்டி கிடந்தது. சொல்லப்படுகிறது வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை. அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். சுதரம் கவனிங்க, சாலமோன் ராஜா ஞானத்தை கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஐஸ்வர்யத்தை கேளாதபடியினாலே நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுக்கிறேன். அப்ப ஐஸ்வர்யம் உள்ள சாலமோன் ராஜா இருந்தார். ஹல்லேலூயா. சாலமோனை ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றால் சாலமோனிலும் பெரியவர். அவர் ஐஸ்வர்யத்தை விட மேலானவர். ஹல்லேலூயா. சாலமோனை விட மேலானவர். வேதம் சொல்கிறது, நமக்குள்ளாக இருக்கிறவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். நீங்க ஐஸ்வர்யத்தில் எங்கெங்க ஓடுறீங்க? அநேக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரல. காரணம் என்ன? பணத்தை சேர்க்கணும், ஐஸ்வர்யம் ஆகணும். ஆமென். அப்படியாகணும், இப்படியாகணும். ஐஸ்வர்யத்தை வெளியே தராதீங்க. உங்களுக்குள்ளாக ஐஸ்வர்ய சம்பனர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது. மகிமையின் ஐஸ்வர்யமாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சுதம் அந்த தேவன் சுதம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் ஐஸ்வர்யமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. சுதம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா.
ஓ ஸ்தோத்திரம். ஆடுகளுக்கு பின்பாக அடைந்த தாவீதை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் கர்த்தர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். காரணம், உங்களில் இருக்கிறவர் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர் உங்களில் இருக்கிறார். அவருடைய இரக்கம் மகா பெரியது, அவருடைய நாமம் பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, அவர் நமக்கு பாராட்டின கிருபை பெரியது, அவருடைய காருண்யங்கள் பெரியது. அந்த காருண்யம் நம் ஒவ்வொருவரையும் பெரியவர்களாக மாற்றுவதாக. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு எனக்குள்ளாக பெரியவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவங்க வாழ உதவி செய்யப்பா. எல்லா தாழ்வு மனப்பான்மைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். சுத்ரம். எப்பொழுதுமே தங்களை தாழ்வாக நினைக்கிற நிலைமையிலிருந்து மாறி, ஆமென், இயேசு எனக்குள்ளாக இருக்கிறார், எனவே இயேசு பெரியவர், இயேசு உயர்ந்தவர், நானும் உயர்ந்தவர், நானும் பெரியவர் என்று தங்கள் ஒவ்வொருவரையும் மேம்புள்ளவர்களாக எண்ணத்தக்கதாக, விசேஷித்தவர்களாக எண்ணத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. இந்த வார்த்தைகள் 30, 60, 100 ஒவ்வொருவருக்குள்ளாக பலன் தருவதாக. ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கிறிஸ்து நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் இன்றும் சதா காலமும் நம் மனதில் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். சுதம். நம்முடைய சபையிலே ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மிஷனரி ஆராதனையாக வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மிஷனரி காணிக்கைகளை நீங்கள் நம்முடைய சபைக்கு நீங்கள் அனுப்பலாம். நம்முடைய சபையின் மூலமாக மிஷனரி ஊழியர்களை தாக்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களும் நம்முடைய சபையின் மூலமாக ஆமென் புதிய ஆத்துமாக்கள் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்.